மருதாயே, யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க, வந்து யாருன்னு பாருமா. மருதாயே, இந்த வாரேங்க. ஓ, இந்த வாரேன். அடடே, வாங்க வாங்க சம்மந்தியம்மா, உள்ள வாங்க. என்ன சம்மந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க. சம்மந்தி எப்படி இருக்காரு? இருக்காரு. ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. வாங்க சம்மந்தி, உட்காருங்க வாங்க. அண்ணனை ஆஸ்பத்திரியில வந்து பார்க்க முடியல சம்மந்தியம்மா. எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க. கொஞ்சம் வீட்டுல வேலை இருந்துச்சு, அதனாலதான் வர முடியல. அதனால என்ன இருக்கு சம்மந்தியம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்ததே சந்தோஷம். வாங்க. நானே உங்களை பார்க்க வரணும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னங்க சம்மந்தியம்மா வந்திருக்காக, வரங்க. பாப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்னே. இப்ப உடம்புக்கு எப்படி இருக்கு, பரவாயில்லைங்களா? இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம்னே. சும்மா இருக்கையிலேயே பாருங்களேன், உங்களை எப்படி கொண்டு ஆஸ்பத்திரியில படுக்க வச்சிருச்சு. நானும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், இன்னைக்கு வருவோம் நாளைக்கு வருவோம்னு. நேரமே கிடைக்கல. இன்னைக்கு தான் எப்படியாவது போயா ஆகணுமேனு வந்துட்டேன். இப்ப உடம்புக்கு பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? மறுபடியும் செக்கப்புக்கு போனீங்களா சம்மந்தியம்மா? எங்க சம்மந்தி, அன்னைக்கு போயிட்டு வந்ததுதான். அதுக்கப்புறம் என்னத்த போனமேனு இருக்கும். மாத்திரை மருந்து வாங்கிட்டு வந்துட்டோம், சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு இருந்ததுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. மருந்து மாத்திரைய முறையா கொடுங்க சம்மந்தியம்மா. அதெல்லாம் எங்க அண்ணனுக்கு ஒரு குறையும் இருக்காது. அவர் இன்னும் 100 வருஷத்துக்கு நல்லா இருப்பாரு. இன்னொரு வாட்டி செக்கப்புக்கு போயிட்டு வந்துருங்க. அப்படியேவும் இருக்க கூடாதுல்ல. போகலாம்ப்பா, உட்காரு. வந்ததுல இருந்து நட்டமையே நிக்கிறியே, உட்காருமா. ஐயோ, நான் ஒருத்தி வந்தவங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன் பாரு. சம்மந்தியம்மா உட்காருங்க, நான் போய் காப்பி ஓட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சம்மந்தியம்மா, நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். நீங்க வந்து உட்காருங்க, வாங்க பேசிக்கிட்டு இருப்போம். ஆளெல்லாம் இருங்க சம்மந்தி, இந்த போட்டுட்டு வர்றேன். அட, இப்ப டீ குடிச்சேன்னா சாப்பிட மாட்டேன். நான் மத்தியானத்துக்கு இங்க உங்க கையால சாப்பிட்டுட்டு போகலான்னு வந்திருக்கேன். டீயை கொடுத்து சாப்பிடாம அனுப்பிடுவீங்க போல்றிக்கே. ஐயோ நல்லா சம்மந்தி, நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. செத்த இடத்துல சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். இருங்க, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயா, டீ போடுற வேலையை நிப்பாட்டலான்னு பார்த்தா அடுத்து சமைக்க கிளம்பிடுவீங்க போல இருக்கு. உட்காருங்க சம்மந்தி, கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் சேர்ந்தே சமைச்சுக்கலாம். சரிங்க சம்மந்தியம்மா. ரசேந்திரப்பா, என்ன ரசேந்திரப்பா, என்ன செய்து? ரொம்ப நேரமா தலையை சாச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறது, கழுத்தெல்லாம் வலிக்குது மருதாயி. நரம்பெல்லாம் ஒரு மாதிரி ஒடிச்சு வருது. முதுகுக்கு பின்னாடி தலகாணி வச்சுக்கிறங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? அதை இங்கிட்டு அங்கிட்டுமா போட்டு உழப்பிக்கிட்டு என்னத்த நீங்க. சரி வாங்க, அப்படியே போய் செத்தோட கட்டுல உட்காருங்க. நான் வேணும்னா தைலம் எடுத்துட்டு வரேன், தேய்ச்சிக்கிட்டு கொஞ்சம் படுக்கிறீங்களா? இல்ல மருதாயி, நான் மாத்திரை போட்டிருக்கேன்ல, சரியா போயிடுறேன். நான் போய் செத்தோட படுக்கிறேன். நீ சம்மந்தி அம்மாட்ட பேசிக்கிட்டு அவங்க பேசணும் தானே சொல்றாங்க. மைனி, அண்ணனுக்கு வேணும்னா எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு வாங்க. அண்ணன் பாவம் ரெஸ்ட் எடுக்கட்டும். இருக்கட்டும்மா, நான் போய் படுத்துக்கிறேன். நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரிங்கண்ணே, கண்டிப்பா. மருமையெல்லாம் பார்க்கணும். சௌமியாவையும் பார்த்து 2-3 நாள் ஆச்சு. இருந்து பார்த்துட்டு போகும்போது சொல்லிட்டே போறேன். சரிங்கப்பா, அப்ப நான் போயிட்டு வரேன். பார்த்து நடங்க. டக்கு டக்குன்னு தான் அந்த மனுஷன் தெரியவாரு. ஏதோ இளவட்ட கணக்க. அப்புறம் கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு கிடக்க வேண்டியது. மாமா நிக்கிலி, அடந்ததான் கருவாடு வச்சு வலிச்சிட்டு வர்றதுக்குள்ள உங்களுக்கு அப்படி என்ன அவசரம்? இந்த கஞ்சி எடுத்து இப்ப வெறுங்கஞ்சியா குடிச்சுக்கிட்டு இருக்கீரு. அதான் நல்ல தயிர் ஊத்தி வெங்காயம்லாம் உரிச்சு போட்டிருக்கீங்க டீ. இதுவே போதுமே, அப்புறம் எதுக்கு கருவாடு? இருக்கட்டும் தாங்க குடிங்க. வெயிலுக்கு அதுவும் கஞ்சி தான் வேணும்னு பொழுதாவுல தானே கஞ்சியை குடிச்சிட்டு கிடக்கீரு. அப்புறம் தொட்டுக்கிற ஒண்ணும் இல்லைன்னா எப்படி? இந்த வத்தலைனாலும் உங்களுக்காக காயப்படணும்னு நினைச்சேன், அதுவும் காயப்படாம கிடக்கு. அந்த கடையில நேத்து பச்சை மிளகா நிக்கலி. பார்த்த உடனே ஆசையா இருந்துச்சு. வாங்கிட்டு வந்தா வெயிலுக்கு அதுக்கும் ஊறப்பட்ட மிளகா போடுவியன்னு. சரி, வாயிருக்க முடியாம நம்மளும் திண்டு சூட்டை கிளப்பி விட்டுருச்சுன்னா அப்புறம் மேற்கொண்டு சிக்கலா போயிருமே. அதுக்காகத்தான் வாயை மூடிக்கிட்டு பேசாம வந்துட்டேன். ஏன் மாமா, பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துக்கலாம்ல. நல்ல பட்டுன்னு வெயில் அடிக்குது, இப்பவே காய போட்டு வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் மழை காலத்துல எடுத்து ஆளுக்கு 2 தொட்டுக்கறலாம்ல. நாளை பின்ன சந்தை கடைக்கு போனீங்கன்னா வாங்கிட்டு வாங்க. ஊறப்பட்ட மிளகா, இந்த புளிவத்தெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் பத்தியில. சரிம்மா நிக்கலி. ஆட்டி வியாபாரிய பாக்கணும்னா ஐயா நாளைக்கு சந்தை கடைக்கு போக சொல்லியிருக்காரு. நான் போய் பார்த்துட்டு அப்படியே வேற ஏதாவது இருந்தாலும் வாங்கிட்டு வர்றேன். சுண்டக்காய் கடந்துச்சுன்னா வாங்கிட்டு வரட்டுமா? ஆமா மாமா, அப்புறம் என்ன, சுண்டக்காய் கடந்தாலும் வாங்கிட்டு வாங்க. கொத்தரங்காய் மிதுக்கங்காய் கடந்துச்சுனாலும் வாங்கிட்டு வாங்க. அதுல 4 இதுல 4 போட்டு வத்தலோட ஊற வச்சோம்னா அப்புறம் மழை காலத்துக்கு ஆளுக்கு 2 தொட்டுக்கறலாம் பத்தியில. சரிம்மா நிக்கலி. அம்மா, என்னோட பிங்க் கலர் கவுன் எங்கம்மா? ஆண்டி குளிச்சிட்டு தான் துணி போட்டுக்கீல, அப்புறம் என்ன உனக்கு? இந்த பேண்ட் கசகசன்னு இருக்குமா, நான் அந்த பிங்க் கலர் ஃப்ராக் தான் போடுவேன். இப்போ போடையிலேயே ஒழுங்கா போட்டுக்க வேண்டியதானே? கலட்டி உறிஞ்சு போட்டு
போட்டுட்டு போனா எவ துவைக்கிறது நினைச்ச? Dress போடுறதுக்கெல்லாமா திட்டுவேன், வெயிலுக்கு அதுக்கும் இது எரியுதுன்னு தானே கேக்குறேன். அன்னைக்கு வெயிலா இருக்குல்ல, பேண்டையும் சட்டையும் போட்டுக்கிட்டு இருந்தா ஒரு மாதிரி வேகம். அதை எடுத்து கொடு, புள்ளைய போட்டுக்கிறது. இப்ப என்ன இருக்கு? இல்ல மாமா, போடுறத பத்தி ஒண்ணுமில்ல. குளிச்சிட்டு வந்தடியோடயே பெரிய உள்ளதானே, அறிவில்ல அவளுக்கு. வந்த உடனே எடுத்து போட்டுக்கிற வேண்டியதானே. அப்புறம் இத மாத்தி அப்புறம் அதை மாத்தி உறிஞ்சு அங்கனே ரவுண்ட் ரவுண்டா உறிஞ்சிட்டு போட்டுட்டு போயிடுறாளுங்க. எல்லாத்தையும் எடுத்து கொண்டு துவைச்சு வைக்கிறது யாரு? கழுத துவைச்சு வச்சா மடிச்சாத வைக்கிறாளுங்களா? அதுவும் கிடையாது. எல்லா வேலையும் நான் ஒத்தாளு பாக்குறதுக்கு எனக்கு இரும்பாலே அடிச்சிருக்கு. அப்பா சரி கூட அன்னைக்கு போட்டுட்டு போகட்டும். அப்புறம் புள்ளைய என்ன செய்யுங்க வெயிலுக்கு? அதானே கேட்டேன். மத்த மரங்களை ஒண்ணு சொல்லிடக்கூடாது. அந்த 2வது கப்போட்டுக்கு கீழே தான் இருக்கு, போய் எடுத்துக்க போ. சரி. அம்மாடி சாப்பிடுறியா? கஞ்சியா? காலையிலேயே கஞ்சி எனக்கு ஒண்ணு வேணாம். ஆமா, ஜமீன்தாரோட குழந்தை நேத்து ராத்திரி தான் பரோட்டா பிரேயர் சீசன் என்னென்னத்தையும் வாங்கிட்டு வந்தாரு. இப்ப காலையிலேயே பூரிக்கும் பொங்கலும் போடுவோமா? கஞ்சியை குடிச்சிட கூடாது. பெரிய கோடீஸ்வரன் பிள்ளையில விதவிதமா தான் திம்பாக மொட்டை. அப்பா இங்க பாருங்கப்பா, காலையிலேயே அர்ச்சனை ஆரம்பிக்கிறாங்கப்பா. இட்டி நீ சும்மா இரு. புள்ளைனா வீட்டுல இருக்கிறது அது இதுன்னு கேட்கத்தான் செய்யுங்க. அதுகளை போய் கஞ்சியை குடி கருவாடை தின்னா எப்படி திங்க? என்னத்தையாவது ஒரு தோசை சீனாலும் ஊத்தி கொடு, பிள்ளைய பிடிச்சதை சாப்பிடட்டேன். அப்புறம் அதுக்கு தானே உழைக்கிறான். உழைக்கிறதெல்லாம் சரிதான், அதுக்காண்டி இம்புட்டுலாம் செல்லம் கொடுக்க கூடாது. பொட்ட கழுதைகளுக்கு இம்புட்டு செல்லமா தேவை? இருக்கிறத சாப்பிட்டுக்கிறேன்னு நயந்து தான் திண்டுக்கிறேன்னு. அப்புறம் போற வீட்டுல எப்படி பிழைக்கிறது? அங்கே மாமியா திண்டு மாமன் திண்டு கொழுந்தே மச்சினே நாத்தனே அத்தனை பேருக்கு திண்டு மிச்சம் இருக்கிறத நீங்க அங்கே போய் இதே மாதிரி பக்குவாடு பண்ணிட்டு இருக்கிறதுக்குலாம் ஆள் வர மாட்டாங்க. இருக்கிறத இங்க இருந்து நிறந்து சாப்பிட பழகிட்டு போ. அப்பதானே அங்கே போய் எல்லாத்துலயும் ஒழுக்க வரேன். ஆமா அவனும் இப்படி என்னத்தைனாலும் ஒண்ணு சொல்லிட்டோம்னா போதுமே, வள்ளி தட்டிடும் பிள்ளைகளுக்கு. என்ன மொத்தம் வருது? அடி அப்பா சந்தைக்கு போயிட்டு வரையில உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். இப்போதைக்கு அசைஸ் பண்ணி இந்த கஞ்சியை குடி. அம்மா ஏதாவது அப்புறமே செஞ்சு தர சொல்றேன். அப்பா கஞ்சி எனக்கு பிடிக்காதுப்பா. ஒரு நாள் கண்ணடா, எல்லாம் தானே பழகிக்கிறேன்னு. அப்புறம் அம்மா என்னையவும் திட்டுவா, அதுக்கு தானே சொல்றேன். ஒரு நாள் சாப்பிடுமா. சரி நான் சாப்பிடுறேன். அப்பா இந்த லீவுக்கு எல்லாரும் டூர் போறாங்கப்பா, என்னையும் கூட்டிட்டு போங்கப்பா ப்ளீஸ்ப்பா. என்னது டூரா? அதானே கேட்டேன். இந்த மாதிரி சேரினா மட்டும் எந்த மூலைக்குள்ள இருந்தாலும் எந்திரிச்சு ஓடியாந்துறாளுங்க. ஏடி இம்புட்டு நேரம் உப்பு இல்லையா தண்ணி இல்லையான்னு சொன்னே ஒருத்திக்கு கூட காது கேட்கல. இப்ப டூர்னு சேரியை கூட்டணும் உடனே ஓடியாரியா? எனக்கு எக்ஸாம் முடிஞ்சோன்னா அப்பா டூர் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்கல்லம்மா. ஆமாப்பா சொன்னீங்கல்லப்பா. சொன்னமா போவோம். தங்கச்சிக்கும் பரிச்சு முடியிட்டு எல்லாரும் சேர்ந்து போவோம். அப்பா அக்காக்கு தான் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல்லப்பா, இப்போ எனக்கு லீவு தான். இந்த 2 நாள் மட்டும் எங்கயாவது போயிட்டு வருவோம்ப்பா. இடி ஒழுங்கா படிக்கிற வேலைய பாரு, உனக்கு என்ன பரிச்சு முடியலையில? நீ சும்மா இருமா. பத்தியில மாமா டூர்னு சொல்லவும் எப்படி என் வாய் அடைக்க பாக்குறாளுங்க பத்தியில? உங்களை யார் இவளுகள்ட்ட வாயை திறக்க சொன்னா? போற அன்னைக்கு போவோம்னு பேசாம இருக்க வேண்டியதானே, முன்னாடியே என்னத்துக்கு சொல்லி வைக்கணும்ங்கறேன். அப்பா சரிம்மா போவோம். தங்கச்சிக்கு பரிச்சு முடியிட்டேன். அம்சா அக்கா கல்யாணம் வருதுல்ல, அந்த கல்யாணத்தையும் முடிச்சுக்கிட்டு ஒரு சொல்லியா டூருக்கு போவோம். அப்பதானே நல்லா இருக்கும். இல்லைன்னா அப்புறம் 2-3 நாளைக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர முடியாதுல்லப்பா. அப்பா எனக்கு 18 எக்ஸாம் முடிஞ்சிரும்பா, 19 டூர் போலாமா? சரிம்மா நீ நல்லபடியா எக்ஸாம் எழுது. அதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு நாள் போவோம், சரியா? எங்கப்பா போலாம்? ஊட்டி போலாமா? கொடைக்கானல் தான் போகணும். நான் தான் முன்னாடியே சொன்னேன்லப்பா, நீங்களும் ஓகே சொன்னீங்கல்ல. அப்பா நீங்க முன்னாடியே என்கிட்ட சொன்னீங்கல்லப்பா, நல்ல மார்க் எடு நான் ஊட்டி கூட்டிட்டு போறேன்னு. நல்ல மார்க் எடுத்தா தானடி, அதை எடுக்கும்போது பார்க்கலாம். நாங்க இப்போ கொடைக்கானல் தான் போறோம். அப்பா இங்க பாருங்கப்பா, நான் நல்ல மார்க் எடுக்க மாட்டேன்னு சொல்றா. நான் எங்கிட்ட இப்படி சொன்னேன்? எடுக்கும்போது பார்க்கலாம் தானே சொன்னேன். சரி 2 பேரும் அடிச்சுக்கிறாதிய. இப்போதைக்கு எங்கேயாவது டூர் போவோம். அதுக்கப்புறம் அரைப்பரிச்சை காப்பரிச்சை லீவ் வரும்ல, அந்த டைம்ல வேற எங்கேயாவது போய்க்கிருவோம், சரியா? அப்பா ஊட்டி தானே, அப்ப கொடைக்கானல் தானே? எங்கேயாவது போவோமா, போயிட்டு வருவோம் கண்டிப்பா. உங்களுக்கு தேவை டூர் தானே? சரி இப்போதைக்கு தங்கச்சி சொன்னது மாதிரி கொடைக்கானல் போயிட்டு வருவோம். அதுக்கப்புறம் அக்கா 12ஆவதுல நல்ல மார்க் வாங்கிட்டானா, அந்த மார்க்கை செலிப்ரேட் பண்ற விதமா ஊட்டி போயிட்டு வருவோம். எப்படி ஐடியா? 2 பேருக்கும் சம்மதமா? சரி 2 பேரும் கைகால் மூஞ்சியை கழுவிட்டு வந்து ஆளுக்கு 2 வாய் கஞ்சியை குடிங்க. மத்ததுகளை அப்புறம் பேசிக்கிருவோம். ஒழுங்கா நீ பரிச்சை வரைக்கும் படிக்கிற வேலையை பாரு. நீ போய் துணியை மாத்திட்டு வா, சாப்பிடலாம். ஜன்ம ஜன்மங்கள் ஒன்றாக நாம் சேரணும். அப்புறம் மைனி அன்னைக்கு எப்படி இருக்கா? போன் பண்ணாளா? பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? இருக்கா மைனி. அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு முகம் எவ்வளவு சோர்ந்து கிடக்கா? இல்ல மனசுல எதுவும் கவலை வச்சிட்டு இருக்கீங்களா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? வந்ததுல இருந்து உங்க முகமே சரியில்லைங்களே. நான் என்னத்த சொல்லுவேன் சம்பந்தி, தம்பிக்கு வேலை போனதுல இருந்து குடும்பத்துல நிம்மதியே இல்ல. சௌமியாவுக்கு எனக்கு அடிக்கடி ஏதாவது எகனைக்கு முகன பேச்சுவார்த்தை வந்துகிட்டே இருக்கு. ராசேந்திரனும் முன்னாடி மாதிரி இல்லாம என்னவோ மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டான். குடும்பத்துல நிம்மதியே இல்லாம
ஏன் சம்மந்தி உங்களுக்கு தெரியாதா? சௌமியா எதுவும் சொல்லல? இல்லங்க மைனி, சௌமியா என்கிட்ட எதுவும் சொல்லலையே. மறுபடியும் எனக்கு வேலை இல்லையா? எப்ப வேலை இல்லாம போச்சு? என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லல? ஐயோ மைனி, நான் உங்களுக்கு தெரியும்ல நினைச்சேன். மம்மி, சாமி, என்ன மம்மி எப்ப வந்தீங்க? வந்து எனக்கு ஒரு கால் கூட பண்ணல. கால் பண்றதெல்லாம் இருக்கட்டும்டி, மறுபடியும் எனக்கு வேலை போயிடுச்சா? ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல? வேலை அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே மம்மி. யார் சொன்னா உங்களுக்கு? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லையே. அவர் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காரு. போய் சொல்லாத சௌமி, சம்பந்தியம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. மறுமையும் வேலை இல்லாம இருக்காராமே, அதனால ஏதோ குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருக்குங்கிற மாதிரி பேசுறாங்க. நீ இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லாம இருக்க? ஏன் அத்தை இப்படி இருக்கீங்க? யாருமே நிம்மதியா இருக்க கூடாதுன்னு நினைப்பீங்களா நீங்க? இவ்வளவு நாள் இருந்தா எங்க நிம்மதியை வாங்கிட்டு இருந்தீங்க, இப்ப எங்க அம்மா நிம்மதியும் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அவங்களுக்கு எதுவும் தெரிய வேணாங்கிறதுனால தானே சொல்லாம இருந்தேன். வந்த உடனே எல்லாத்தையும் உளறி கொட்டி இருக்கீங்க. ச்சே, ஏன் தான் நீங்க இப்படி இருக்கீங்களோ தெரியல. இல்லப்பா சௌமியா, நான் சம்மந்தியம்மாக்கு தெரியும் தான் நினைச்சேன். அவங்கள்ட்ட நீ சொல்லலேன்னு எனக்கு தெரியாதுல்லப்பா. ஏய், விஷயத்த சொல்லாம அவங்கள்ட்ட ஏண்டி எகிறிட்டு இருக்க? இங்க வந்ததுனால தானே உண்மை தெரிஞ்சிச்சு. இல்லனா என்கிட்ட எதையுமே சொல்லாம மறைச்சிருவா போல இருக்கு. அம்மா, அவருக்கு வேலை போனதுல இருந்து இந்த குடும்பம் தான் நிம்மதி இல்லாம இருக்கு. அவருக்கும் எனக்கும் இந்த வீட்ல கொஞ்சம் கூட மரியாதையும் இல்ல. சரி, நீங்களாவது நிம்மதியா இருப்பீங்களேன்னு உங்ககிட்ட எதையும் சொல்லாம இருந்தேன். ஆனா நீங்க வந்து உட்கார்ந்ததுக்குள்ள குழந்தை ஒப்பிச்சது மாதிரி எல்லாத்தையும் ஒப்பிச்சிருக்காங்க. எதுக்குமா உங்களுக்கு கெட்ட எண்ணம்? எதுக்கத்த உங்களுக்கு இவ்வளவு ஒரு கெட்ட புத்தி? சௌமியா, பெரியவங்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? அவங்க என்ன அடுத்தவங்க கிட்டயா சொன்னாங்க? என்கிட்ட தானடி சொன்னாங்க. அப்ப என்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்றது? நீ மறைக்கிறது மாதிரி அவங்களையும் மறைக்க சொல்றியா? என்ன சௌமியா, ஏதோ வேணுக்கும்னு பேசினது மாதிரி பேசுற. நீ அம்மா கிட்ட சொல்லாதது எனக்கு எப்படிமா தெரியும்? நான் ஏதோ யதார்த்தமா பேச்சு வார்த்தையில சொல்லிவிட்டேன். அதுக்கு வேணும்னா என்ன மன்னிச்சிருமா. வாய்க்கு வந்தபடி பேசாத சௌமியா. கெட்ட எண்ணத்தோடலாம் நான் எதையும் சொல்லலம்மா. போதாத, இவ்வளவு நாளும் நீங்க நடந்துகிட்டது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கோம். அடேங்க அப்பா, மனசு ஃபுல்லா அவ்வளவு வன்மம், அவ்வளவு விரக்தி வச்சுட்டு ஏன் அத்தை இப்படி நடந்துக்கிறீங்க? என் மேலயும் என் புருஷன் மேலயும் அப்படி என்ன உங்களுக்கு கோவம்? சௌமி, முதல்ல அவங்களுக்கு புள்ள, அப்புறம் தாண்டி உனக்கு புருஷன். ஏன் புருஷன் ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க. அவங்களுக்கு புள்ள இல்லாம தான் உனக்கு புருஷன் ஆனாங்களா? அம்மா, நீ நினைக்கிறது மாதிரிலாம் இந்த வீட்ல அவ்வளவுக்கு யாரும் நல்லவங்க கிடையாதுமா. அவருக்கு வேலை இருக்கும் போதும் வருமானம் வரும்போதும் வேற மாதிரி இருந்தாங்க. இப்போ வேலை இல்லாம சம்பளம் வராம இருக்கும்போது இவங்களோட குணம், இவங்களோட நடத்தை எல்லாம் டோட்டலா மாறிடுச்சு தெரியுமா? சௌமியா, ஏன் சௌமியா வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் அள்ளி வீசுற? வார்த்தைக்கு உயிர் இருக்குமா, பார்த்து பேசுமா. அடேங்கப்பா, வார்த்தைக்கு உயிர் இருக்குன்னு வசனம் எல்லாம் பேசுறீங்க. அதனாலதான் என் புருஷனா ஒரு வேலைக்கார மாதிரி நடத்துறீங்களா? சௌமியா, என்ன சௌமியா இப்படி பேசுற? வேலைக்கார மாதிரி நடத்துறேனா? அவன் போடுற சோத்துல தானப்பா நாங்களே உசுறு வாழ்றோம். அவனை வேலைக்கார மாதிரி நடத்துற அளவுக்கு நான் என்ன கோடீஸ்வரியா இருக்கேன்? கோடீஸ்வரி இல்லாமலா இருக்கீங்க? இந்த வீடு வாசல்னு எல்லாம் உங்க பேர்லயும் உங்க புருஷன் பேர்லயும் தானே இருக்கு. ஏன் புருஷன் பேர்ல எதுவும் இல்லாததுனால தானே அவருக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இவ்வளவு மட்டும் தட்டி பேசுறீங்க. வர்றவங்க போறவங்க எத்தனை பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கீங்களோ, இப்ப எங்க அம்மா கிட்ட சொல்லி அசிங்கப்படுத்தினது மாதிரி. பாத்தீங்களா சம்மந்தி, சௌமியா எப்படி பேசுது பாத்தீங்களா? நெத்தாம இதே மாதிரி தான் பேசி வார்த்தையால என்னைய கொண்டுகிட்டு இருக்கா. நான் என்ன சம்மந்தி அம்மா பெரிய கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதுக்கு போடுற சோத்துலையும் அது ஊத்துற கஞ்சிலையும் தானே நாங்க உசுர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒத்த ரூபாயானால அவங்க காலடியில தானே வந்து நிக்கிறோம். எங்களுக்குன்னு நாங்க என்னத்தை வச்சிருக்கோம்? எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? என்ன சௌமியா அதெல்லாம்? பெரியவங்க கிட்ட என்ன பேசணும்னு தெரியாதா? அவங்களே உங்க வீட்டுக்காருக்கு முடியலன்னு நொந்து போயிருக்காங்க. அவங்க கிட்ட இப்படி வார்த்தையை அள்ளி வீசுற? அம்மா, உனக்கு இந்த வீட்ல நடக்கிறதெல்லாம் தெரியாதுமா. நீங்க சும்மா இருங்க, நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப என்னடி உனக்கு? மாப்பிளைக்கு வேலை இல்ல, அதுதானே உனக்கு பிரச்சனை. அதனால தானே இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க. விடு, நானே ஒரு நல்ல வேலையை மாப்பிளைக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறேன். உனக்கு ஓகே தானே? ஒன்னும் பிரச்சனை இல்லல. அம்மா, வேலை அரேஞ்ச் பண்றதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லம்மா. ஆனா என்னோட ரெக்கமெண்டேஷன்ல வேலைக்கு போக கூடாதுங்கிறதுல அவர் தெளிவா இருக்காரு. அவரோட திறமைக்கு வேலை கிடைக்கணுமா, இத்தனை வருஷம் அவர் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவருக்கு வேலை கொடுக்கணுமா. அந்த மாதிரி வேலைக்கு இப்ப உள்ள ஃப்ரெஷர்ஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க. இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு தொழிலாளியா இருந்தாலும் யாருமா இப்பெல்லாம் வேலை கொடுக்கறா? 10,000 12,000 சம்பளத்துக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா வேலை பாக்குறியான்னு தான் கேக்குறாங்க. இவர் எதிர்பார்க்கிற சம்பளத்துல யார் இங்க ரெடியா இருக்கா? அதெல்லாம் விடு. இவ்வளவு பிரச்சனைக்கும் மாப்பிளைக்கு வேலை இல்லாதான காரணம். நான் வேலை அரேஞ்ச் பண்ணனா அவரு போவாரா? அத முதல்ல சொல்லு. கண்டிப்பா போக மாட்டாருமா. அததானே நானும் சொல்லிட்டு இருக்கேன். இல்லைனா தான் நானே என் கம்பெனில ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்துருவனே. அப்படின்னா அவர் ஒரு தொழில் ஆரம்பிக்கட்டும். எதுக்கு காலம் ஃபுல்லா அடுத்தவங்க கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கணும்? சொந்தமா தொழில் பார்த்தா 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கற முதலாளியா இருக்கலாம்ல. அதத்தான் சம்மந்தி எனக்கும் தோணுச்சு. ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சா கூட அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன்.
அடுத்தவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல. தொழில் ஆரம்பிக்கிறது என்ன சாதாரணப்பட்ட விஷயமாமா? ஏதோ சாதாரணமா சொல்லிட்டு இருக்க. அதுக்கு எத்தனை லட்சம் முதலீடு போகணும் தெரியுமா? ஏதோ சின்ன தொழிலா இருந்தாலுமே 10ல இருந்து 15 லட்சம் சாதாரணமா வேணும். ஏதோ அசால்ட்டா பேசிட்டு இருக்க. அவ்வளவு காசுக்கு நாங்க எங்கேமா போவோம்? இத்தனை வருஷம் புருஷனும் பொண்டாட்டியும் சம்பாரிச்சு அப்ப என்ன தாண்டி செய்றீங்க? ஒரு 10-15 கூட சேர்த்து வைக்கலையா? இங்கிட்டு இந்த வீட்லயா மாசம் மாசம் மல்லிகை ஜாமானுக்கு செலவாகிறது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு மட்டுமே 10-15 செலவாகுது. இதுல வீடு இவ்வளவு பெருசா கட்டி வச்சிருக்கணுமேனு லக்ஸரியான ஐட்டங்கள் அத்தனையும் வாங்கி போட்டு சோஃபால இருந்து ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்ல இருக்கிற வரைக்கும் எல்லா ஐட்டங்களும் காஸ்ட்லியான ஐட்டங்கள். எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிற? மாச சம்பளத்துல இருந்து எல்லாம் முடிஞ்சிருமா? எல்லாம் இஎம்ஐ போட்டு லோன் போட்டு சும்மா பெரும் பந்தாவுக்காக எல்லாத்தையும் வாங்கி போட்டு வச்சிருக்கோமா. மாசம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறேன்னு தான் பேரு. அந்த ரோஹித்துக்கு அவனுக்கு மட்டுமே மாசம் எவ்வளவு செலவாகுது தெரியுமாமா? வருஷத்துக்கு அவனுக்கு காலேஜ் ஃபீஸ் மட்டுமே 5 லட்சம் ரூபாய் ஆகுது. அதுக்கெல்லாம் எங்க போறது கணக்கு? ஏன் சோமையா, எங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு மாசம் 10-15 செலவாகுது. அம்புட்டு காசாமா எங்களுக்கு செலவு பண்றியா? பாத்தியாமா பாத்தியா, நான் எல்லாத்துக்கும் பொதுவா தானே ஹாஸ்பிட்டல் செலவுன்னு சொன்னேன். ஆனா இவங்களை பத்தியா சண்டை போடணும், ஏதாவது ஒரு இக்கு வச்சு என்ன பேசணும், எதுலயாவது என்ன மட்டம் தட்டி குறை சொல்லணும்ங்கிறதுக்காக அவங்க செலவுன்னு எப்படி பிரிச்சு காட்டுறாங்க பாரு. இதுதாம்மா இவங்க கேரக்டரே. ச்சே, வர வர இந்த வீட்ல இருக்கிறதே நரக மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் எங்களை தான் சொல்றியா, எங்களை தான் பண்றியா, எங்களை தான் திட்டுறியான்னு எல்லாத்துக்கும் இப்படி குறை கண்டுபிடிச்சிட்டு இருந்தா எப்படிமா நிம்மதியா இருக்க முடியும்? நான் கேட்கத்தம்மா செஞ்சேன். இங்க ஆஸ்பத்திரிக்குன்னு நாங்க மட்டும்தானே போறோம், அதுக்காக கேட்டேன். மத்தபடி உன்னை குறை சொல்லணுமேனு சொல்லலம்மா. ஐயோ அத்தை, தயவு செஞ்சு இந்த மாதிரி கண்ணீரை வடிச்சு சீன் போடாதீங்க. உங்க கண்ணீரை இவ்வளவு நாளும் நாங்க வேணும்னு நம்பிட்டு இருந்தோம். இப்போ எங்க அம்மாவையும் நம்ப வைக்கிறதுக்காக டிராமா பண்றீங்களா? ஏண்டி இப்படி கண்ணா பின்னான்னு பேசுற? கொஞ்சமாவது பெரியவங்கள வச்சு பேசு. அவங்க யாரும் அடுத்தவங்களா? ஓ மாமியார் இல்லையாடி? மாமியாருங்கிறதுக்கு இவ்வளவு நாள் என்னமா செஞ்சிருக்காங்க? எனக்கோ என் புருஷன் பிள்ளைங்களுக்கோ இதுவரை என்ன பண்ணிருக்காங்க சொல்லு? என்னம்மா செய்யணும்? வயசான காலத்துல எங்களுக்கு செய்யறதுக்கே ஒரு ஆள் வேண்டி இருக்கு. நாங்க உனக்கு என்ன செய்யறது? ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு வேலை வெட்டிய பார்த்து வைக்கிறேன். நீ ஆபீஸுக்கு போகையில உனக்கு சோறாக்கி கொடுக்கறேன். என்னத்தையும் துணிமணியை போட்டுட்டு போனி என்ன துவைச்சு போடுறேன். வேற என்ன என்னால பண்ண முடியும்? அந்த மனுஷன் நல்லா இருக்கிற வரைக்கும் ரேஷன் கடைக்கு போனாரு வந்தாரு. இதுக்கு மேல நாங்க என்னத்த பண்றது? நான் உன சமைச்சு வைக்கிறேன்னு இதை ஒன்ன சொல்லிடுவீங்களே. சமைச்சு வைக்கிறது யாரால தான் முடியாது? நானே சமைக்கலைனாலும் 2000-3000க்கு சம்பளம் ஆளு கூப்பிட்டா அவங்க 3 வேளையும் சமைச்சு வச்சு கொடுத்துட்டு போறாங்க. இது ஏதோ பெரிய விஷயம்னு சமைச்சு வைக்கிறேன்னு பெருசா சொல்றீங்க. அப்புறம் என்ன தாண்டி பண்ண சொல்ற? அவங்களுக்கு ஒண்ணுனா நீ தானடி பார்க்கணும். அவங்க இனிமே பார்க்கணும்னு நீ எதிர்பார்க்க முடியாது சௌமியா. நான் வேலையெல்லாம் பார்க்கணும்னு எதிர்பார்க்கலாமா? எங்களுக்குன்னு என்ன செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்றேன். புரியல சௌமியா, ஏதோ கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன கேட்கறதா இருந்தாலும் நேரடியா கேளு, அதுக்கான பதில நானே சொல்றேன். என்னத்த அத்தை கேட்க போறேன்? அவர் தொழில் தொடங்கணும்னாரு. எப்படியும் 10ல இருந்து 15 லட்சம் வரைக்கும் தாராளமா சின்ன பிசினஸா இருந்தாலும் வரும். அத போய் எங்க அம்மா வீட்டுல அசிங்கமா நான் கேட்டுக்கிட்டு என்னையோட தரத்தை நான் அசிங்கப்படுத்திக்க முடியாது, என் புருஷனோட தரத்தையும் நான் குறைச்சிக்க முடியாது. ஏன் உங்களால முடிஞ்சா ஒரு 20 லட்சம் ரெடி பண்ணி எங்களுக்கு தர முடியாது? 20 லட்சமா? அம்புடு காசுக்கு நான் எங்கம்மா போவேன்? ஏன் அத்தை, உங்களால பணமா தான் தர முடியாது. வீடு உங்க பேர்லயும் மாமா பேர்லயும் தானே இருக்கு. அதான் அடமானம் வச்சு எங்களுக்கு பணம் தரலாம்ல. சௌமியா, என்ன அடமானம்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்க? அம்மா, அடமானம் வைக்க வேணாம், அட்லீஸ்ட் இந்த வீட்டோட பேர்ல லோன் வாங்கினாலும் எங்களுக்கு தரலாம்ல. அப்படியாவது நாங்க முன்னேறிப்போம்ல. லோனுக்குலாம் இந்த வயசுல எங்களுக்கு எப்படிமா லோனு தருவாங்க? வயசாயிருச்சேன்னு லோனு தர மாட்டாங்கல்ல. உங்க பேர்ல வீடு இருக்கிறதுனால உங்களுக்கு வயசாயிருச்சு, லோன் தர மாட்டாங்க, சரிதான். ஆனா உங்க பேர்ல இருக்கிற வீட்டை என் புருஷன் பேருக்கு எழுதி கொடுத்துட்டா, அதான் அத்தை, உங்க புள்ள பேருக்கு எழுதி கொடுத்துட்டா அவரு லோன் வாங்கிக்கலாம்ல. அதுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல. ஆனா அதுக்கு உங்களுக்கு மனசு வராது, அப்படித்தானே? சௌமியா, நீ கேக்குறதெல்லாம் சரியில்லை சௌமியா. அம்மா, நான் சரியாதமா கேட்டுட்டு இருக்கேன். அவங்க கிட்ட இருந்து சரியான பதில் வருதான்னு பாப்போம். எப்படி அமைதியா இருக்காங்க பாத்தீங்கல்ல? இதுல அமைதியா இருக்க என்ன சௌமியா இருக்கு? கிராமத்துல இருக்கிற வீடு வாசல் நிலம் பழம் அத்தனையும் வித்துட்டு உங்களுக்காகவும் உங்க சந்தோஷத்துக்காகவும் தான் டவுன்ல வீடு வாங்கணும். இதுவும் உனக்கு சிரமமா இருக்கு. எனக்கு லோனு வேணும்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கே உங்க பேர்ல மாத்தி கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இது என்ன போகும்போது நாங்க தலையில தூக்கி வச்சுட்டாப்பா போக போறோம். எல்லாம் உங்களுக்காக தானே. உங்க சந்தோஷம் தாப்பா எங்களுக்கு முக்கியம். பேசுறதெல்லாம் நல்லாதான் அத்தை பேசுவீங்க, ஆனா செயல்னு வரும்போது தான் ஜகா வாங்குவீங்க. அப்படிலாம் இல்ல சௌமியா, என் பிள்ளையோட சந்தோஷம், உன்னோட சந்தோஷத்தை தவிர எங்களுக்குன்னு என்ன இருக்கு? நீங்க நல்லா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும்மா. நீ பத்திரத்துக்கு ஏற்பாடு பண்ணு, நாங்க கையெழுத்து போட்டு தரோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல.
சம்மந்திம்மா, அவ ஏதோ சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு பேசுறா. நீங்க எதையும் பெருசா எடுத்துக்கிறாதீங்க. என் மாப்பிளைக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு போறேன். இல்ல சம்மந்திம்மா, என் குடும்பத்தோட சந்தோஷம், என் மயனோட நிம்மதி தான் எனக்கு முக்கியம். இந்த வீடு தான் அவன் சந்தோஷத்துக்கு குறுக்க நிக்குதுன்னா அதையும் நான் எழுதி கொடுக்க தயாரா இருக்கேன். அவ ஏற்பாடு பண்ணட்டும். நான் போய் உங்களுக்கு சமையல் பாக்குறேன். நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. சொல்கின்ற வார்த்தைகள்